வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. பாண்டியனும் பழனியும் வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. இவர் கேட்குறாரு, எப்போ பாரு உங்களோட கோவத்தை எடுத்துன்னு போயிட்டு எல்லாரும் கதிர் மேலே காட்டுறீங்க, கண்டபடி திட்டுறீங்க. ஆனால் நீங்கள் எதுக்காக மற்ற பசங்கள மாதிரி நடத்தாத இவனை மட்டும் பாரபட்ச தரம் நடத்துறீங்க? ஏன் மச்சான் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு இவர் கேட்குறாரு. அவன் அப்படி பேசுறதுக்கு பின்ன வச்சு கொஞ்சுவாங்களா, ஒழுங்காக வேலையை பாராட்டிட்டு அவர் திட்டுறாரு. இவர் கடைசி வரலாம் மாற மாட்டார் மறுக்குதுன்ட்டு அவர் முழிக்கிறாரு. இதே நேரத்தில் வீட்டில் கோமதி அழுகுறாங்க. எப்போ பாரு கதிரை போட்டு அவர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவன் சின்ன வயசுல அடி வாங்கிட்டு இருக்கான்ட்டு அவங்க புலம்புறாங்க. ஊரில் பசங்கள்லாம் இருக்காங்க, எவ்வளோலாம் தப்பு பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கா வேலைக்கு தானே போகிறேன், இது போய்ட்டு தப்புன்ட்டு அவர் பேசி அடிக்கிறாரு. எப்போ பாரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பார்த்து எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்ட்டு அழுகுறாங்க கோமதி. அதுக்கு தங்கமயில் சொல்கிறாங்க, ஏன் தம்பி நீங்கள் தண்ணி போடுவீங்களான்ட்டு. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போது எதுக்காக நீங்கள் அப்பாவை எதிர்த்து பேசுகிறீங்க? நாங்களாம் எங்கள் அப்பாவை எதிர்த்தே பேச மாட்டோம். மாமா கோவப்படுறாருன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எதுக்காக அப்படி பண்ணீங்க? அவரோட கோவத்தை நீங்கள் தணிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கோவப்படுற மாதிரி திருப்பி திருப்பி எதிர்த்து பேசினாக்கா மாமா கோவம் வரல, அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனால் நீங்கள் போய்ட்டு கடையில் மன்னிப்பு கேட்டுட்டு வாங்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டதை நீ எதுவும் ஜாஸ்தி பேச தங்கமாயிலான்ட்டு கோமதி சொல்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சரணம் சொல்கிறாரு சும்மாருன்னிட்டு அவங்க கேட்க மாட்டுறாங்க. அவங்க பாட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க கதிருக்கு. அதனால் பொறுக்கிறவர்களை பார்த்துட்டு ராஜி சொல்கிறாங்க, அவங்களோட அப்பா மகனுக்குள்ள விஷயம் அவங்க எப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க சேர்ந்துக்கிறாங்க, நீங்கள் எதுக்காக அந்த விஷயத்தை பெருசுப்படுத்துறீங்க, விட்டுடுங்கன்றாங்க. எங்கள் வீட்டிலலாம் இப்படி கிடையாதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எல்லார் வீட்டில் ஒரே மாதிரி இருக்க முடியாது, 5 வரலாம் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் அவங்க அப்பா பையன் அவங்களுக்குள்ள 1000 இருக்கும் எப்படின்னா பண்ணிக்கிறாங்க, நீங்கள் எதுக்காக அதில் தலையிடுறீங்கன்ட்டு அவங்க சொன்னோன்னே இதுக்கு மேலே நான் தலையிட மாட்டேன்ட்டு அவங்க அழுதுகிட்டே உள்ளே போய்ட்றாங்க. உள்ளே வந்து இவங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ராஜு மேலே கோவப்பட்டு திட்டி புலம்பிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரவணன் வந்து நிற்கிறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, பாருங்கள் ராஜி என்னை எப்படியெல்லாம் பேசுகிறா திரும்பிட்டு, நீ எதுக்காக அந்த இடத்துல பேச போன? அவளை வச்சு சும்மா இருக்கா? அவள் இடத்துல இருந்தாக்கா நம்மளாம் சும்மா இருந்திருப்போமா? அதனால தான் அவள் பேசினா, நீ எதுக்காக அதெல்லாம் பேச போனன்ட்டு. பாவம் என் தம்பி தான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கான். அப்போது அவன் எதிர்த்து பேசுறதுனால தான் மாமா திட்டினாருன்னுட்டு அதுக்காக அவர் இஷ்டத்துக்கு அது மாதிரி பண்ணிக்கிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது, பாவம் என் தம்பின்ட்டு கதிருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சரவணன். அதை பார்த்து தங்கமயிலு முகமே மாறி போகுது. வெளியில் கதிரும் செந்திலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அது மாதிரி திட்டார் அடிக்கிறான் தெரிஞ்சு கூட நீ எதுக்காகடா அப்பாவை எதிர்த்து பேசுகிறேன்ட்டு, அதுக்காக எவ்வளோ வருஷம் நான் விட்டுட்டு இருக்க முடியும்? இப்படி தான் அவர் எப்பப்பா என்னை அடிச்சுட்டு இருக்கா, அதெல்லாம் விஷயமே இல்லை விடுனேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரவணன் வராரு. வந்து சொல்கிறாரு, ஏன்டா அப்பா அது மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு தெரியுதில்ல, நீ ஏன்டா அப்பா கிட்ட எதிர்த்து நிற்கிறேன்ட்டு, இன்னும் எவ்வளோ நாளுக்கு நான் அப்படியே இருக்கிறது, நம்மளுக்கும் ஒரு மனசு இருக்குதுன்ட்டு அவர் புரிஞ்சிக்கவே மாட்டுறது. அதனால தான் சொன்னான்னிட்டு, நீ எதுக்காக நீங்கள் இருக்க காலேஜுக்கு போகலன்னு கேட்கும்போது போகல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு, சரி வாடா வெளில ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம், இல்லாட்டி நான் வேலைக்கு போகிறேன் என் கூட வந்துன்னு சொல்லும்போது வேணாண்ணே நான் நல்லா தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் நீங்களாம் கிளம்புங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு. இவங்க பேசிக்கிட்டு விஷயத்தெல்லாம் வந்துட்டு தங்கமயில் பார்க்குறாங்க. இதே நேரத்தில் கோமதி சமையல் கட்டில் வந்து அழுது புலம்புறாங்க. என் பையனை எப்போ திட்டுறாரு அடிக்கிறாரு, அவனுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்ல முடியல, என்னோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்ட்டு அவன் புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராஜி வந்து நிற்கிறாங்க. இங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்காரு கதிர். அவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க இவங்க பேசுகிறதுக்காக. அவர் உள்ளே போய்ட்றாரு. இவங்க அழுதுகிட்டு உள்ளே போய்ட்றாங்க. இதே நேரத்தில் மீனா சீக்கிரமாக வந்துடுறாங்க வீட்டுக்கு. என்னக்கா சீக்கிரம் வந்துட்டீங்கன்ட்டு வீட்டில் நடந்த விஷயங்கள்லாம் நினச்சாங்க, எனக்கு வேலையே ஓடல, அதனால் பர்மிஷன் கேட்டுட்டு வந்துட்டேன்ட்டு அத்தை எங்கன்னு கேட்குறாங்க. உள்ளே வராங்க. இவங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் அதே நினச்சிட்டு இருக்கீங்களான்ட்டு. அவர் எப்போ பாரு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு எனக்கு பிடிக்கல, நானும் ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட அசிங்கப்படும் போது சண்டை போடும்போது அடி வாங்கும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும், உண்மையை சொல்லிடலான்ட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, வேணாத்த அவசரப்படாதீங்கன்ட்டு. அவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதை பார்த்து நானும் இவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்கிறது, நான் தப்பு பண்ணிவிட்டு அவனை மாட்டி விட்டுட்டேன், அவன் எதுவுமே வெளியே சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவரும் ஒவ்வொரு தடவை அவனை திட்டி திட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ நாள் தான் என்னால் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. மற்ற பசங்களாம் என்கிட்ட அன்பாக பாசமாக இருப்பாங்க, ஆனால் இவன் அதை விட அதிகமாக என்கிட்ட சுற்றி சுற்றி பாசமாக கூடவே இருந்தவன் இப்போ என்கிட்ட பேசக்கூட மாட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு எவ்வளோ நல்லது நானும் பொறுத்துட்டு இருக்குது, அதனால் நான் நடந்த உண்மைகளாம் சொல்லிடுறேன், நான் தான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு சொல்லிடுறேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டது இவங்க 2 பேர் ஷாக் ஆகுறாங்க. பொறுமையாக இருங்க வேணாம், இப்போ இந்த நேரத்தில் போயிட்டு இது சொன்னோம்னாக்கா அப்புறம் எல்லா பேச்சு பிரச்சனை நம்ம பக்கம் திரும்போ, நம்ம பரவாயில்ல, ஆனால் ராஜியோட நிலைமை என்ன ஆகுன்ட்டு இவங்க கேட்குறாங்க. அதை கேட்டதும் அவங்க ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.